Hello everyone, welcome to Mission 100 UPSC. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சிசாட்டை வந்து பிவைக்யூ பேஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு சால்வ் எனி பிவைக்யூஸ், பட் பேஸ்ட் ஆன் பிவைக்யூஸ் ஹவு த சிசாட் பேப்பர் வில் பி அப்படிங்கிறத ஒரு ரஃப்பான ஒரு அவுட்லைன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? And you know every week, so we will have two CSAT tests, so each of 20 questions in half an hour. So reasoning 20 questions, aptitude 20 questions, okay. And apart from this we will also have some areas from the PYQs. ஸோ எந்த ஏரியாவில் அதிகமாக கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ டு சால்வ் எனி கொஷின், ஸோ ஃபர்ஸ்ட் we have to understand the pattern of the exam. So that is the first thing. So what is CSAT? Okay, so CSAT வந்து it is basically a qualifying paper. So till 2014 it was a scoring paper. So before 2011 it was a part of GS, then they made it into a separate paper. So 2011 to 2014 it was a scoring paper. After that it became a qualifying paper, and it has 80 questions which you have to solve in 120 minutes. Okay, you have 120 minutes timing. So roughly for ஒரு கொஷினுக்கு 1.5 minutes you have. ஓகேங்களா? and the mark is total 200 marks. So 200 divided by 80 is 2.5 marks per question. Okay. So இங்கேயும் just like paper 1 we have negative marks. So 1/3 of the right mark or 1/3 of the mark of the question is negative. So ஒரு question நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா minus 0.833 marks வந்து உங்களுக்கு subtract ஆகும். So duration 2 hours, and we have seen it's a qualifying paper. So qualifying paper அப்படின்னா 1/3 of the marks வந்து it is required to qualify. So 200 by 3 is 66.67, or 80 questions divided by 3 is equal to rough 27 questions. Okay, so this is marks, this is questions. Okay, so 27 questions, 27 மட்டும் எழுதுனா போதுமானா, if you are able to get it 100% correct, so then 27 is enough. But generally on an outer sense I would suggest you to answer around 45 questions. Okay, so around 45 questions is a must to answer. Okay, so that will put you in a safe zone. Okay, so even you get around say 12 questions wrong. Okay, so 12 questions wrong இருந்துச்சுன்னா, so you will have minus 4 marks. So you will basically you will end up with 29 questions correct. ஓகேங்களா? ஸோ 45 is the most safest, I mean the least safest one. above that அதுவும் ஓகே தான். ஓகேங்களா? பட் அதுக்காக 60 questions அட்டன் பண்ணால் will I pass அப்படின்னா, ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ பிகாஸ் வை இட் டிபெண்ட்ஸ் அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம 60 questions அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இப்போ தெரியல அப்படின்னா நம்மளோட ரேட் ஆஃப் கரெக்ஷனும் கம்மியாகும். ஓகேங்களா? I will tell you one example. So when it was I wrote the exam when it was a scoring paper. அப்போ அதனால 2011 to 14 வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கெட்டிங் அரௌண்ட் 150 மார்க்ஸ் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஐ ஸ்கோர்ட் அரௌண்ட் 175 to 180 இன் தோஸ் இயர்ஸ். ஓகே, ஏன்னா அப்போ வந்து பேப்பர் ஈஸி. அப்போ வந்து நான் 80 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிட்டு அவ்வளோ மார்க் வரும். பட் நான் 2022 என்னோடய லாஸ்ட் அட்டம்ப்டில் நான் ஆன்சர் பண்ணும்போது என்னாலேயே 60 கொஷின் தான் எழுத முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இந்த பேப்பரோட டஃப்னஸ் வந்து இட் இஸ் இன்க்ரீஸிங் ஓவர் தி இயர்ஸ். 2011 to 2014 வாஸ் அ ஃபேர்லி ஈஸி பேப்பர். 2014 to 2015 to 2020 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2018 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 19லேருந்தே வந்து அதோட டஃப்னஸ் வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ். ஓகே, இட் இஸ் நோ மோர் ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற பேப்பர். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? அந்த கான்செப்ட்ஸை நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவர் சொல்யூஷன் வில் பி ஈஸி. ஓகே, ஸோ சிசெட்டில் என்னெல்லாம் இருக்குது? ஸோ ஆப்டிடியூட் ஆர் மேத்ஸ் அப்படின்னு சொல்கிற நம்மளோட ஸோ விச் டெஸ்ட்ஸ் அவர் மென்டல் எபிலிட்டி ஆர் ஆப்டிடியூட், ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் லெவல். ஓகேங்களா? ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஸோ பேசிக் நியூமரசி. ஓகேங்களா? ஸோ ஏர்லி பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் நியூமரசி, டிவிசிபிலிட்டி ஃபேக்டர்ஸ், ரேஷியோஸ், ப்ரப்போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ரீசெண்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ திஸ் ஹேஸ் இன்க்ரீஸ். ரீசெண்டாக 3 to 4 years பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ண எல்லாருக்கும் இது தெரியும். ஓகேங்களா? அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், இந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜஸ் கொடுத்து பேட்டர்ன் ரெக்கக்னைசேஷன் 1 2 3
கொடுத்து 4th என்ன வரும். ஸோ ஒரு பாக்ஸ் கொடுத்து ஒரு 8 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 9th ஒரு கொஷின் மார்க் போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல என்ன வரும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் லாஜிக்கல் ரீசனிங். ஓகே, ஸோ ஒன்லி வென் யூ அப்ளை த லாஜிக் யூ கேன் ஆன்சர் தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளட் ரிலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இது வரும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இங்கிலீஷ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ டில் 2014 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஏரியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது என்ன சிம்பிளான ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஏரியா அப்படின்னா வந்து ஸோ நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி ஸோ யூ வில் ஹாவ் த கொஷின், த ஆன்சர் டு த கொஷின் வில் பி இந்த பேசேஜ். இப்போ அதெல்லாம் டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வர கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் த ஆத்தர், what is the corollary of the passage, so what is the context of the passage, what is ஏதாவது ஒரு பெரிய philosophy கொடுப்பாங்க, ஒரு political theory கொடுப்பாங்க. அந்த மாதிரி the passage is bigger அண்ட் ஒரு பேஜுக்கு பேசேஜ் இருக்கும், ஒரே ஒரு கொஷின் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே அன்லெஸ் யூ ஆர் வெரி ஸ்கில்டு இன் அண்டர்ஸ்டாண்டிங் த பேப்பர், தூக்கம் இல்லாமல் அந்த பேப்பர் அந்த பேசேஜை நீங்களால் படிக்க முடியுது அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள். சில பேர்த்துக்கு பை டிஃபால்ட் அந்த இது இருக்கும், பட் அதுக்காக அவர் ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நமக்கு ஆன்சர் பண்ண முடியுங்கிற அவசியம் கிடையாதுங்களா. எனக்கு ஜென்ரலாக குவான்ஸ் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் எனக்கு 95% ஐ வில் பி ஏபிள் டு ரைட் இட் கரெக்ட்லி. பட் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்னோட அக்யூரசி பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா 75% தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் அனலைஸ் பண்ணது. ஸோ நீங்களும் நிறையா டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கும் தெரியும் எது என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓவர் த இயர்ஸ் வந்து என்னென்ன இதில் இவ்வளோ கொஷின்ஸ். ஸோ ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்க ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும்தான் வந்து அந்த 1/3. ஓகேங்களா. ஸோ 80 கொஷின்ஸில் 1/3 ரஃபாக வந்து அந்த ரேஷியோவை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக ஒரு சில வருஷங்கள்லாம் ரீசனிங்கே வந்து 35 வந்ததெல்லாம் இருக்குது. பட் ஜென்ரலாக இப்போ ரீசன்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக இருக்குது. பட் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக இருக்குது, அப்போ அதையும் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாகுமானா கிடையாது. ரீசனிங்கில் தான் வந்து தேர் இஸ் அ ஹை சான்ஸ் ஆஃப் யூ கெட்டிங் ரைட் மார்க்ஸ். ஓகேங்களா. அப்போ ரீசனிங்கையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் 36 அட்டன் பண்ணீங்க அப்படின்னா பிகாஸ் வி மே டூ சம் கேல்குலேஷன் எரர்ஸ். ஸோ 36 அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு 18 கரெக்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 17 அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஷியோ படி 8 கிடையாது. ஸோ 12 to 13 கொஷின்ஸ் ஆர் 12 to 15 வரைக்குமே கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசனிங் ஹேஸ் அ ஹையர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் கரெக்ட். ஓகேங்களா. ஆப்டிடியூடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம்ஸோட சம்ஸ் கேட்டாங்கன்னா ஸோ அன்டில் யூ பிரேக் த லாஜிக் ஆஃப் த கொஷின். ஸோ சிலது ரொம்ப அவுட்ரைட்டாக டிவிசிபிலிட்டி ஃபேக்டர்ஸ்ன்னு இருக்கும், இல்லை அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேல்குலேஷன் ஆர் அர்த்தமெட்டிக் எரர்ஸ், மேத்தமெட்டிக்கல் எரர்ஸ் அதெல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர் இஸ் ஹை சான்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஏரியா வந்து ஜஸ்ட் பிகாஸ் மார்க்ஸ் கம்மியாக இருக்குது இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. ஸோ அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான ரீசன் இது ஏரியா தான். ஸோ அப்போ 3ல் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 3மே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் எதை எழுதலாம் எழுதக்கூடாதுன்னு அங்கே டிசைட் பண்ணுங்களே தவிர இங்கேயே வந்து அந்த டெசிஷனை எடுத்துடாதீங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம பார்த்த மாதிரி 30 to 35% ஆஃப் CSAT எக்ஸாம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக போக பேசேஜஸ் ரொம்ப லாங்காக போகுது, ஃபிலாசபிக்கலாக வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி எலிமினேஷன் வந்து 2 ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணால், ஆனால் அந்த மிச்சர் இருக்கிற 2 ஆப்ஷன் ரொம்ப க்ளோஸாக இருக்கும், எதை எலிமினேட் பண்ணுறதுனே தெரியாது. ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கும் கண்ணை மூடிட்டெல்லாம் அட்டன் பண்ணாதீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய பேசேஜ் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது, அது ஃபிலாசபியாவோ பொலிட்டிக்கல் தியரியாவோ இருக்குது. இப்போ எனக்கு வந்து பாலிட்டி வந்து சுத்தமாக வராது, ஆனால் பொலிட்டிக்கல் தியரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு என்விரான்மெண்ட் நல்லா வரும், என்விரான்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாராளமாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா. பட் ஸ்டில் பி கேர்ஃபுல். ஓகேங்களா. ஸோ கண்ணை மூடிட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து வேண்டாம். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே ஸ்பீடாக படிக்கிறது மட்டும் இல்லை, படிக்க அதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஜென்ரலாக என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை படிச்சிடும். ஓகேங்களா. ஸோ பேசேஜை ரஃபாக படிச்சுட்டு எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொஷினை படிச்சுட்டு திரும்ப பேசேஜை படிக்கும்போது ஓகே இந்த கொஷின் இதுதான் கேட்குறாங்க, மேபி சம்டைம்ஸ் அது பேசேஜோட ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ்லேயே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் கம்மியாகும். ஏன்னா ரொம்ப லென்த்தியான பேசேஜாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குன்னா ஃபுல் பேசேஜை படிக்கும்போது கீழே வரும்போது மேலே மறந்துடும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு கொஷினை படிச்சுங்க, அதுக்கப்புறம் பேசேஜ் போங்க, அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2021க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசில்ஸுமே வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, பட் ஸ்டில் தே ஆர் சால்வபிள் இஃப் யூ ஹேவ் சால்வ்டு சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நிறையா கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த பசில் சால்விங் அதெல்லாமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சால்வ் பண்ணுறோமோ சில மெத்தடாலஜிஸ் இருக்கும், அந்த மெத்தடாலஜிஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? அடுத்து ஆப்டிடியூட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடில் ஸோ நம்பர் சிஸ்டம் தான் அதிகமாக டாமினேட் பண்ணுது ரீசெண்ட் இயர்ஸில். ஓகேங்களா? ஸோ அதை பார்ப்போம். அது போக ஃபார்முலா பேஸ்ட் இந்த ஜாமெட்ரி, மென்சுரேஷன், டைம் ஸ்பீடு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுவுமே நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் வந்து ஸோ உங்கள் டெஸ்ட்டுக்கு முன்னால் ஒரு சின்ன ப்ரிவ்யூ மாதிரி பார்ப்போம். அண்ட் எல்லா வாட்டியுமே நம்ம டெஸ்ட்டு கொடுக்கும்போது என்னெல்லாம் முக்கியமான ஏரியாஸ் பண்ணணும், அதில் வந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னால் என்ன மாதிரி பிஒய்க்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபார்முலாஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற கான்செப்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ 1 வந்து பார்த்திங்கன்னா 99 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இன்னொன்று வந்து 1 வந்து 9 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 111 அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் இருக்கும். அண்ட் 9 வந்து 99 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எதாலெல்லாம் டிவிசிபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேசிக்காக 9 வந்து 99 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னா அந்த செட் ஆஃப் 3யாக எடுத்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ செட்ஸ் ஆஃப் 3யாக எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 32 செட்டுக்கு இதாகிடும். ஸோ அப்போ 999க்கு மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம் இருக்கும். ஸோ இதெல்லாமே பிஒய்க்யூஸில் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் இதுக்கான வீடியோஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்பில் இதுக்கான வீடியோஸ் வரும்போது அந்த 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 கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிஒய்க்யூ டிஸ்கஷன்ஸும் வந்து அதுக்கான வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக்காக காலையில் அந்த உங்களுக்கு இது பண்ணுவோம், அந்த கான்செப்ட்ஸ் வீடியோஸ் கொடுத்துருவோம். அதாவது எங்கெல்லாம் என்ன பார்க்கணும், எங்கே ரெஃபர் பண்ணணும் அப்படின்ட்டு ஈவினிங் வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்பர் சிஸ்டம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொன்னேன்ல, ரீசெண்டாக நம்பர் சிஸ்டம்ஸ் அதிகமாக இருக்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான பாதிக்கும் மேலே மார்க்ஸ் நமக்கு கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவை 27. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம்ஸை மட்டும் கரெக்டாக எழுதினாவே நம்ம பாதி எக்ஸாமை கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் சிஸ்டம்ஸோட பேசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்பர் சிஸ்டம்ஸோட பேசிக்ஸ் எல்லாம் என்னென்ன? ஸோ டிவிசிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு ஸ்கொயர்ஸு, கியூப்ஸு, பர்சன்டேஜ், ரேஷியோ, ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ நான் சிசேட்டுக்கு என்ன பண்ணணும்? ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் 1 hour டெய்லி. ஸோ மினிமம் ஸோ மினிமமாக நீங்கள் 1 hour டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் ஸோ அந்த கான்செப்ட்டு ஸோ அது போக அட்லீஸ்ட் 10 கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு சிசேட் வந்து கஷ்டமான பேப்பர் இல்லை. நிறைய பேர் சொல்லுவீங்க சிசேட்டில் வந்து நான் கிளியர் பண்ணல, அவங்க சீனியர்ஸே சொல்ல கேட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், சிசேட்டுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ ஜிஎஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கும் சிசேட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கும் ஒரு ரொம்ப டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கா? ஸோ நம்ம வருஷம் பூரா ஜிஎஸ் படிச்சுட்டு லாஸ்ட்டு 2 months மட்டும் சிசேட் படித்தோன்னா எப்படி நம்ம கிளியர் பண்ணோம்? அதனால் ஆரம்பத்துலேருந்தே நம்ம சிசேட்டுக்கு வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சிசேட்டுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லி 1 hour ஒரு 10 கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட் அஸ்யூம் யூ ஆர் டேக்கிங் 20 minutes. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் யூ ஹேவ் 130 days. ஓகே, 130 days இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 130 to 150 hours வந்து நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி ஜிஎஸ் டெஸ்ட்டு தான் சிசேட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்னா அதெல்லாம் கூடவே கூடாது. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் டெஸ்ட்டுனாலும் நீங்கள் சிசேட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 130 to 150 hours நீங்கள் சாலிடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து யூ வில் கெட் மோர் தேன் 67 marks.
அது வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெஸ்ட்டு முடிஞ்சோடனே கரெக்டான ஆன்சர் தப்பான ஆன்சர் அதோடு நிறுத்தக்கூடாது. போஸ்ட் டெஸ்ட் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ போஸ்ட் டெஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்னா வந்து எதனால் நீங்கள் தப்பு பண்ணீங்க, ஓகேங்களா? ஸோ எதனால் நீங்கள் தப்பு பண்ணீங்க, அந்த தப்பு எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிடுது, இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்பர் சிஸ்டம்ஸில் ஸோ நம்மளோட டெஸ்ட்டு சீரீஸே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம்ஸில் 2 டெஸ்ட் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்டிடியூடில் ஜென்ரலாக ஒரு டாப்பிக்கு ஒரு டெஸ்ட்டில் கவர் பண்ணிடுவோம். பட் நம்பர் சிஸ்டம்ஸை மட்டும் 2 டெஸ்ட்டாக நம்ம கவர் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ எதெல்லாமே கேட்குறாங்க. ஸோ முடிஞ்சளவு நம்ம ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போக போகிறோம். ஸோ அதனால் கீப் ஃபாலோயிங் த டெஸ்ட் ரெகுலர்லி. அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக நான் வந்து உங்களோட குவரிஸை ஆன்சர் பண்ணுவேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவாக நான் ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால் டெஃபினட்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து என்ன டவுட்னாலும் தென் அண்ட் தேர் கீழே கமெண்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எந்த டவுட்டுமே சீப்பான டவுட் கிடையாது, எந்த டவுட்டுமே லாஃபபிள் டவுட் கிடையாது when it comes to subject. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லா டவுட்டையும் கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் டவுட் கேட்கறதுக்கு முன்னால் கீழே யாராவது அந்த டவுட் கேட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது ரிப்ளை வந்திருக்கான்னு பாருங்கள். அண்ட் ஆல்சோ நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்ரி 2 வீக்ஸ் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் ஒரு சஃபிஷியன்ட் லெவலில் வந்துச்சு அப்படின்னா அதை கன்சாலிடேட் பண்ணி தனி வீடியோவாக போடுற மாதிரி இருக்குது. ஸோ கீப் ஃபாலோயிங் த சேனல் ஃபார் அப்டேட்ஸ். ஓகேங்களா? அண்டு டெஸ்ட்டை எக்காரணத்துக்கு கொண்டு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஸோ இது வரைக்கும் சேர்ந்துருக்கிற எல்லாருக்கும் நான் அதுதான் சொல்லிக்கிறேன். ஸோ யூ ஹேவ் ஸ்டார்டட் அட் த ரைட் டைம். ஓகேங்களா? ஸோ கீப் கோயிங். எங்கேயுமே ஸ்லோ டவுன் பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஐ திங்க் சிசெட் கம்ஸ் ஆன் வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஸோ அப்போ வந்து ஸோ வில் கீப் இன் டச். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.